சங்கரபாண்டி கேக்குறாரு, சிஸ்டர் உங்களுக்கு சொத்து முக்கியமா உயிர் முக்கியமா? அங்கிள் என்ன அங்கிள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க மரியா. அட இரு மரியா, கொஞ்சம் இரு. சொல்லுங்க சிஸ்டர், ஏன் இப்படி கேக்குற? அப்புறம் என்ன சிஸ்டர், மாரிக்கு பிறக்க போற குழந்தைய எப்படிடா போட்டுலான்னு பாக்குறத விட்டுட்டு நீங்க சொத்தை எப்படி மரியா பேர்ல மாத்தலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? சங்கரபாண்டி, நீ ஏன் இப்படி யோசனை பண்றப்ப நான் யோசனை பண்ண மாட்டேனா? ஏன்னா சூர்யாக்கு மாரி அந்த பார்வதியோட பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு, மரியா அவங்களோட பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நமக்கு தான் பிரச்சனை. அதனால சொத்தை மாத்தி எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சங்கரபாண்டி சொல்றாரு, சரி சிஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் சரி. அப்போ சொத்தை மாத்தி எழுதுறதுக்கு கண்டிப்பா விடமாட்டால அந்த சூர்யா. இங்க பாரு, சூர்யா கிட்ட எந்த ஒரு ஆதாரமே இல்ல, மாரிதான் பார்வதியோட பொண்ணு துர்காங்கிறதுக்கு ஆதாரம் இல்ல. அதை வச்சு நம்ம முதல்ல சொத்தை பூரா மரியா பேர்ல மாத்தி எழுதணும். அப்புறம் இன்னொரு விஷயம், மரியாவோட அக்கா ஜாஸ்மின் எனக்காக உயிரை கொடுத்திருக்கா, அதனாலயும் இவன் பேர்ல சொத்தை எழுதி மாத்தி எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சீன் கட் ஆகுது. அடுத்தது சூர்யாவை காமிக்கிறாங்க. மரி மரி அப்படின்ட்டு வராரு சூர்யா. ஹஸ்பண்ட் சார் வந்துட்டீங்களா? என்ன மாதிரி எதுக்கு கிச்சன்ல இருக்க? நான் வேலை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன், நீ எதுக்கு இப்ப கிச்சன்ல போய் வேலை செஞ்சுட்டு இருக்க? அது இல்ல ஹஸ்பண்ட் சார், சும்மா சைடு போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அம்மா போன் பண்ணாங்க, உங்களுக்கு போன் பண்ணாங்களாமா, ரீச் ஆகலையாமா, அதனால எனக்கு போன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்மின் பேர்ல சொத்து எல்லாத்தையும் பார்வதி அம்மா எழுதி வைக்க போறாங்களாமா. எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தெரியுமா அப்படின்னு ஷாக் ஆயிராரு. ஓ, இது நடக்க கூடாதே அப்படின்னு யோசனை பண்றாரு. மாதிரி இது நடக்க கூடாது, சொத்து எல்லாம் எழுதி வைக்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் ஹஸ்பண்ட் சார் இப்படி சொல்றீங்க? அவங்க பொண்ணு பேர்ல அவங்க சொத்து எழுதி வைக்கிறாங்க, உங்களுக்கு என்ன ஹஸ்பண்ட் சார்? இல்ல மாதிரி மரியா பார்வதியத்தோட பொண்ணு இல்ல மாதிரி. என்ன ஹஸ்பண்ட் சார் சொல்றீங்க? ஆமா, அதுக்கு ஆதாரம் இருக்கா ஹஸ்பண்ட் சார்? ஆதாரம் இல்ல, அதனாலதான் பிரச்சனையே. அப்போ உங்களுக்கு யாருன்னு தெரியுமா ஹஸ்பண்ட் சார்? தெரியும் மாதிரி, எனக்கு யாருன்னு தெரியும், அப்பதான் சொல்லிட வேண்டியதான ஹஸ்பண்ட் சார். இல்ல மாதிரி இப்ப எதுவுமே சொல்ல முடியாது, அதுக்கு சூழ்நிலை வேணும். இப்ப நான் உடனே போய் பார்வதி அத்தை கிட்ட சொத்தை மாத்தி எழுதாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து சூர்யா போறாரு. அடுத்ததே ஜெகதீஷ் வீட்டை காமிக்கிறாங்க. பத்திரத்தை எல்லாம் ஜெகதீஷ் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. என்ன சிஸ்டர் இவரு பத்திரத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு? பழைய பத்திரத்தை எல்லாம் பழைய பஞ்சாங்கம் பாத்துட்டு இருக்குது, என்னென்ன சொத்து இருக்குன்னு பாக்குறாங்களோ அப்படின்னு சொல்றாரு சங்கரபாண்டி. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மரியா கேக்குறாங்க, ஏன் இந்த பார்வதிக்கு எவ்வளவு சொத்து இருக்கும், எவ்வளவு பணம் பேங்க்ல இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்டோன்னா குசு குசுன்னு, என்ன சிஸ்டர் இப்பவே எவ்வளவு சொத்து இருக்கும், பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கலாம் கேக்குறா. இருக்கிற நிலைமை பார்த்தா சொத்து உங்களுக்கு கிடைக்காத போல இருக்கு, அவளே சுட்டிட்டு போயிருவா போல இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசாம இருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க சூர்யா வராரு. போச்சு போ, ரெஜிஸ்ட்ரேஷனை கெடுக்கிறதுக்குன்னே வளர்ந்து கட்டவன் வந்திருக்கான். சங்கரபாண்டி, நான் என்ன சொன்னேன்? அவன் முயற்சி பண்ணுவான், ஆனா அவனால முடியாதுன்னு சொன்னல, நீ வேணாலும் பாரு அப்படின்னு சொல்லி தாரா சொல்றாங்க. பார்வதி கிட்ட சூர்யா பேசுறாரு, என்னத்த சொத்தெல்லாம் மாத்தி எழுதி வைக்கிறீங்களாமா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு மாறி சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, ஆமா சூர்யா, உனக்கு நான் ஏகப்பட்ட கால் பண்ணேன், உனக்கு ரீச்சே ஆகலடா, அதனாலதான் மாரிக்கு போன் பண்ணேன். இல்ல என் போன் சார்ஜ்ல இல்ல, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். இப்பதான் மரியா கொஞ்ச நாள் தான் ஆகுது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுமே. சரி, சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறேன்னா ஒரு இது எழுதி வைக்கிறாள், எதுக்கு ஃபுல் சொத்தை எழுதி வைக்கிறேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க சூர்யா. பார்வதி சொல்றாங்க, என் பொண்ணு ஏதாச்சும் வாங்கணும், ஏதாச்சும் கிடைக்கணும்னு நினைச்சா அது இந்த சொத்துனால கிடைக்காம போயிடுச்சுன்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிரும்பா. அதனாலதான் என் பொண்ணு துர்கா என்னோட வாரிசு, என் சொத்து ஃபுல்லா அவளுக்கு போகணும், அவ சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தான் எல்லா சொத்துமே எழுதி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி, இல்ல ஆண்டி, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படிங்கும் போது ஜெகதீஷ் சொல்றாரு, ஏன் உனக்கு என்னடா பிரச்சனை? அவ பொண்ணு கிட்ட அவ சொத்தை எழுதி வைக்கிறா, உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, ஆக்சுவலா ஏன் நாளைக்கே சொத்தை எழுதி வைக்கணும், கொஞ்ச நாள் போகட்டுமே அப்படின்னு சொல்றேன். வேற என்ன அப்படின்னு சூர்யா சொல்லிட்டு இருக்கும் போது மரியா வர்றாங்க. இதுக்கு தாமா நான் வேண்டான்னு சொன்னேன், என் பேர்ல சொத்து எதுவுமே எழுதி வைக்க வேண்டான்னு சொன்னேன். ஆண்டியும் சரி மாமாவும் சரி எப்படி பேசுறாங்க பாருங்க, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே நிகழ்ந்து போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சவுந்தரபாண்டி, என்னது சிஸ்டரை விட ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காளே, எப்படியோ ஆக்டிங் யாருக்கு தெரியாம இருந்தா சரி, ஆக்டிங் சொதப்பாம ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, நீங்க தாமா எனக்கு சொத்தை, நீங்களே எனக்கு போதுமா, சொத்தெல்லாம் மாத்தி எழுத வேண்டாமா. அப்ப பார்வதி சொல்றாங்க, துர்கா நீ சும்மா கவலைப்பட்டு இருக்காத, அண்ணியும் சூர்யாவும் ரெண்டு பேரும் வேற ஒரு ஆங்கிள் இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ இதை பத்தி கவலைப்படாத, நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு நீ வர்ற, நான் சொல்ற பேச்சு கேட்டு, இதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க மரியா. அப்ப சூர்யா யோசனை பண்றாரு, இதுக்கு மேல இவங்க கிட்ட சொன்னா ஒண்ணு இவங்க புரிஞ்சுக்க போறது இல்ல, நம்ம வேற ஏதாச்சும் வழிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத சரி ஓகே அத, நாளைக்கு நான் மாரியை கூட்டிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துடுறேன், அப்ப நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு சூர்யா. அடுத்ததே மாரியை காமிக்கிறாங்க. தேவி அம்மா கிட்ட போய் மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இத்தனை வருஷம் கரைச்சு மரியா வந்திருக்கா, ஆனா கடைசியில மரியா பார்வதி அம்மாவோட பொண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. என்னன்னு புரியலம்மா, என்ன பண்றதுன்னே தெரியல, பாவம் பார்வதி அம்மா. மரியா பார்வதி அம்மாவோட பொண்ணு துர்கா இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா பாவம் அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க.
பண்ணுவாங்க, நீங்க தான் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதே தேவி அம்மா போட்டோல இருந்து ஒரு பூ விழுகுது, அதை எடுத்து பார்த்துட்டு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியலமா, எல்லாத்துக்கும் நீங்க தான் நல்ல வழி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டு இருக்காங்க மாறி. அடுத்தது சூர்யா காமிக்கிறாங்க, வீட்டுல இருந்து வெளியே வந்து வண்டி எடுக்கிறாரு. அப்போ சொடக்கு போட்டு கூப்பிடுறாங்க மரியா. கூப்பிட்டுட்டு, என்ன பார்வதியோட பரம்பரை சொத்து எங்கிட்ட வரப்போகுதுன்னு நினைச்சு அதை தடுக்கிறதுக்காக என்னென்னமோ வழி செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு சூர்யா சொல்றாரு, நீ அவங்களோட பொண்ணு இல்லைன்னு தெரியும், அதே மாதிரி என் அம்மாவோட ஆசை பார்வதி அத்தையோட பொண்ணு இந்த வீட்டு மருமகளா வரணுங்கிறது. இந்த சொத்துக்கு எல்லாமே வாரிசு யாரு, என்னோட மனைவி மாரிதான். இந்த சொத்தும் சரி, அதே மாதிரி பார்வதி அத்தையோட அன்பும் சரி என் மனைவி மாரிக்கு தான் கிடைக்கணும். அதே மாதிரி என் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி இந்த வீட்டுக்கு மருமகளா பார்வதி அத்தையோட பொண்ணுதான் வரணும்னு நினைச்சாங்க, அதே மாதிரிதான் மாரியும் வந்திருக்கா. அதுக்கப்புறம் உன் பேர்ல சொத்தை மாத்தினா நீ தான் பார்வதி அத்தையோட பொண்ணுன்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆயிரும். சோ அந்த சொத்தை எழுதுறதுக்கு நான் விட மாட்டேன், கண்டிப்பா தடுப்பேன். அதையும் பாக்கலாம், நீ எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் நிறுத்துறேன்னு அப்படின்னு சொல்றாங்க மரியா. நாளைக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் தாரா, மரியா, சௌந்தர பாண்டி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா அவன் எப்படி பேசிட்டு போறான்னு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தாரா சொல்றாங்க சௌந்தர பாண்டி கிட்ட, முதல்ல நீ என்ன பண்றேன்னா சூர்யா எங்க போறான் என்னென்ன செய்யறான்னு சொல்லி ஃபாலோ பண்ணு, அப்பனா தான் நம்ம அவன் என்ன செய்யறான்னு கண்டுபிடிச்சு அதுக்கு சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சௌந்தர பாண்டி சொல்றாரு, அவ்வளவுதானா, விடுங்க, நான் சூர்யாவை ஃபாலோ பண்ணிடுறேன், குடும்பத்தை கெடுக்கிறது, ஒட்டி கேட்கறது, இந்த வேலையெல்லாம் நான் நல்லா செய்வோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாயில வடை சுடுற வேலையெல்லாம் வேண்டாம், முதல்ல வேலைய பாரு அப்படின்னு சொல்றாங்க தாரா. அதுக்கப்புறம் சூர்யா என்ன பண்றாருன்னா நேரா விக்ரமோட வீட்டுக்கு போறாரு. பின்னாடியே சௌந்தர பாண்டியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. ஆக்சுவலா விக்ரமும் சூர்யாவும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நாளைக்கு பார்வதியத்தை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே விக்ரம் சொல்றாரு, மரியா பேர்லையா அப்படிங்கிறாங்க. ஆமா, என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. வேணா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாரு விக்ரம். ஆஹா, இவன் வேற போலீஸ் கமலஹாசன் மாதிரில இவன் பண்ணிட்டு இருக்கிறான், ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எடுத்துருவானுங்க போல இருக்குதே அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டு இருக்க சங்கரபாண்டி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்போ சூர்யா சொல்றாரு, இல்ல விக்ரம், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா ரொம்ப நாள் ஆகும், நாளைக்கே நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் விக்ரம், எனக்கு ஒரு யோசனை தோணுது விக்ரம். இப்போ மரியா ஆசிரமத்துலதான் இருந்தான்னு சொன்னா நம்ம ஏன் மரியாவோட அப்பா அம்மான்னு சொல்லி போலியா ஒரு ஆளை செட் பண்ணா என்ன அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு விக்ரம். ஆஹா, என்னடா இப்படி ஒரு பிளான் பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு சங்கரபாண்டி. இதோட இந்த எபிசோட் முடியுது.